பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம். கத்தி குத்தில் படுகாயமடைந்த மருத்துவர் பாலாஜியின் உடல் சீராக உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கிண்டி அரசு மருத்துவமனையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு. சிகிச்சையில் உள்ள மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் திடீர் தர்ணா. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டிருந்த நிலையில் போராட்டம். சென்னை மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என உறுதி. வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மட்டும் நீடிப்பதால் மழை தொடர வாய்ப்பு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். ஏற்கனவே எடுத்த முடிவில் மாற்றம் இல்லை எனவும் விளக்கம். ஏற்கனவே தெளிவாக நான் சொல்லியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போதே நடக்கின்ற பொழுதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டேன். சட்டமன்ற தேர்தலும் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டே இருக்கிறீங்க. என்ன சொல்றது? ஏற்கனவே நாங்கள் ஒரு முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக எங்களுடைய எதிர்க்கட்சி. திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடம் இடித்து அகற்றப்படும் என ஆட்சியர் உறுதி. சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாயிகள் அறிவிப்பு. கொடைக்கானல் தனியார் விடுதியில் உணவு சாப்பிட்ட 70 மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிப்பு. கேரளாவை சேர்ந்த 70 மாணவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. வயநாடு தொகுதிகள் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சுரல்மலை, முண்டகை பகுதி மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. பகல் 12 மணி நிலவரப்படி 31% வாக்குகள் பதிவு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு. மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று 3வது T20 போட்டியில் மோதல். 2வது போட்டி தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் முனைப்பில் இந்திய அணி. சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து. ஒருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் மின்தடை. டார்ச் லைட் மற்றும் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்த அவலம். பூசாரியை தற்கொலைக்கு தூண்டியதாக தொடுக்கப்பட்ட வழக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ஓ ராஜா உட்பட 6 பேரும் விடுவிப்பு. நவம்பர் 20ஆம் தேதி கூடுகிறது திமுகவின் உயர்நிலை செயல்மட்ட குழு. சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு. அதிமுகவினரை தவறாக விமர்சிக்கும் திமுகவினருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்க்கட்சியினரும் தவறுதலாக நாங்கள் விமர்சனம் செய்து கிடையாது. ஆனால் எங்களை பற்றி எதிர்க்கட்சியினர், ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்களை தவறுதலாக விமர்சனம் செய்தால் அதற்கு தக்க பதிலடி அவ்வப்போது கொடுப்போம். இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 190 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் 42 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் துவக்கி வைத்தார். திருவொற்றியூரில் வாயு கசிவால் மூடப்பட்ட தனியார் பள்ளி 18 நாட்களுக்கு பிறகு திறப்பு. பள்ளியின் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் வகுப்புகள் நடைபெறுகின்றன.
இலங்கையில் நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நாடு முழுவதும் 13,400 வாக்குச்சாவடிகளில் 90,000 போலீசார் குவிப்பு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.